நம்பிக்கை என்ன பண்ணுது? வியாதிலாம் வருந்தாமா, பலவீனம்லாம் வருந்தாமா, கஷ்டம்லாம் வருந்தாமான்னா முடிஞ்சு போச்சுக்கார. அவைகளை ஜெயிக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அதை மேற்கொண்டு அதில் வெளியே வர்றவங்க தான். எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு பக்கத்துல 1000 பேரும், உலக பக்கத்துல 10000 பேர் விழுந்தாங்க. அது ஒண்ணு என்ன பண்ணாது? அணுகாது. அதான் தேவனுடைய பிள்ளை. புரியுதா? ஐயோ அணுகிச்சுங்க என்னன்னா அது கிடையாது. அது அணுகிச்சுன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. என்னன்னா நீ ஏதோ தவறான ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிற, அதை உள்ள வச்சு என்ன பண்ணிருக்கிற, அதையே சிந்திச்சு அதையே யோசிச்சிருக்கிற. புரியுதா? அப்புறம் ரொம்ப முக்கியம், சத்தியம் ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லா உபதேசத்தையும் கேட்கக்கூடாது, எல்லா டீச்சிங் என்ன பண்ணக்கூடாது, காது கொடுக்க கூடாது. அவன் எது என்னை மேல தூக்குதோ, மேல என்ன லிஃப்ட் பண்ணோ அதுதான் எனக்கு தேவை. அல்லேலூயா. எது என்னை பலப்படுத்துதோ அந்த வார்த்தை தான் எனக்கு தேவை. எது எனக்கு நம்பிக்கை தருகிறதோ, விசுவாசத்தை தருகிறதோ, எனக்குள்ள இந்த சந்தோஷத்தினால சமாதானத்தினால என்னை எது நிரப்புகிறதோ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சர்ச்சைக்கு போனாங்க, வரும்போது ஒரே கவலையோடு பயத்தோடு வந்தங்க. ஐயோ ஜெப குறைவு நீட்டாருங்க, ஐயோ உபவாச குறைவு நீட்டாருங்க, பைபிள்ல 105 அதிகாரம் வாசிக்கணுமா, நான் 2 அதிகாரம் தான் டெய்லி வாசிக்கிறேன். அப்படியே இந்த கவலையிலேயே வெளியே வராது. சர்ச்சை கொஞ்சம் வெளியே வந்தங்க. அல்லேலூயா. வெளியே வரும்போது இன்னைக்கு போய் பாரு, நான் வாசிக்க போற பைபிள்ல தேடி தேடி வாசிக்க போறேன் பாரு, அப்படி வரணும் வெளியே வருவாரு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை கொடுத்து அனுப்பணும். புரியுங்களா? அல்லேலூயா. இதுவே நமக்கு பெரிய கவலையாகி போகுது. இதுவே நம்ம என்ன ஆகி போகுது? ஐயோ உபவாசம் பண்ணுங்க, ஐயோ நான் என்ன பண்ணேன், ஜெபம் 5 மணி நேரம் பண்ண, நாங்க பண்ணவே இல்லைங்க. முடியாதவங்க போய் கண்டிப்பா நீங்க இதை பண்ணி தான் ஆகணும்னா ஆண்டு அப்படி ஒண்ணு என்ன பண்ண மாட்டாரு. நீ 10 சோத்திரம் பண்ணாலும் அவர் உன்னை பார்க்குறாரு. உன் நினைவுல தூரத்துல இருந்து அறிகிற தெய்வம். மனுஷன் பார்க்கும்படி பார்க்க மாட்டார். நீ தேவனுக்கு முன்னாடி சரியா இல்லை. அல்லேலூயா. நீ தேவனுக்கு முன்னாடி கரெக்டா இல்லை. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதுதான் அவர் தான் நம்ம பார்க்குறாரு. அல்லேலூயா. அது புரியுது. அப்போ எந்த எமோஷனும் நீங்க நிரம்பணும், சந்தோஷம் சமாதானம் என்கிற எமோஷன் நீங்க நிரம்பணும். அதை எது உற்பத்தி செய்யுதுன்னா, விசுவாசம் தான் அதை உற்பத்தி செய்யுது. சொல்லுங்க, எது உற்பத்தி செய்யுது? இந்த சந்தோஷத்தை சமாதானத்தையும் விசுவாசம் தான் உற்பத்தி செய்யுது. கவலையும் பயத்தையும் அவிசுவாசம் என்ன பண்ணுது? உற்பத்தி செய்யுது. இன்னைக்கு உலகம் நமக்கு அவிசுவாசத்தை கொடுக்க ரெடியா இருக்குது. நியூஸை போட்டீங்கன்னா இருக்கும், யூடியூப் போட்டா இருக்கும், டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இருக்கும். சோ இந்த உலகம் என்ன பண்ணா அவிசுவாசத்தை என்ன பண்ணுது? அள்ளி நம்ம மேல தெளிச்சின்னு இருக்குது. ஆனா அது மத்தியிலே நீ நல்லா இருக்கணும்னா விசுவாசத்தை தருகிற காரியம் வாழ்க்கையில என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க அந்த ரோமர் 15:13 மறுபடியும் வாசிங்க. எல்லாரும் கவனம் பாருங்க அந்த வார்த்தையை. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும், விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நல்ல கவனம் பாருங்க. விசுவாசம் எதை உண்டாக்குது? சந்தோஷத்தை சமாதானத்தை என்ன பண்ணுது? உண்டாக்குது. சந்தோஷ சமாதானம் நமக்கு நம்பிக்கை என்ன பண்ணுது? பெருக பண்ணுகிறது. அல்லேலூயா. நல்ல கவனம் பாருங்க. சந்தோஷம் சமாதானம் நமக்கு நம்பிக்கை பெருக பண்ணுகிறது. அந்த வசனம் சொல்லுது, பரிசுத்த பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு. வெறும் நம்பிக்கை பெருகும்படிக்கு அப்படி சொல்லாம பரிசுத்தாவின் பலத்தினாலே என்று எழுதிருக்கு. எழுதியா இல்லையா? ஹலோ ஹலோ, புரியுதுங்களா? புரியுது. பரிசுத்தாவின் பலத்தினாலே என்ன பண்ணணுமா? நம்பிக்கை பெருகணும். அல்லேலூயா. இன்னைக்கு சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த சந்தோஷம் சமாதானம் நமக்குள்ள வரும்போது என்ன பண்ணுதா, நமக்குள்ள டோபமைன் அப்படின்ற ஒரு சுரப்பி என்ன பண்ணுதா? சொல்லுங்க, சுரக்குதான். சந்தோஷ சமாதானம் அதிகமா இருக்கும்போது நமக்குள்ள அந்த டோபமைன் என்கிற அந்த சுரப்பி சுரகுமா. நம்ம கவலை பயம் வரும்போது அந்த சுரப்பினா குறைஞ்சிருமா. இந்த சந்தோஷ சமாதானம் வரும்போது அந்த டோபமைன் சுரக்கு சொன்னா, இந்த டோபமைனை அதிகமாக்கணும், சுரக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னன்னா சாப்பிட்டா சுரக்கணும் என்ன பண்றான் இன்னைக்கு விஞ்ஞானம்? சொல்லுங்க. இந்த மீன் சாப்பிட்டா கவலை மீன் அப்படின்றோம். ஆனா அந்த கவலை மீன் அதிகமா சாப்பிட்டா சந்தோஷ சமாதானம் சுரக்கணும். மீன் கவலை, நான் சொல்லுவேன் மீன் பேரோட கவலையா அப்படின்னு. ஆனா பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்டா வேலை பார்க்குது. அதை சாப்பிட்டா சந்தோஷ சமாதானம் அந்த சுரப்பில டோபமைன் சுரப்பி மணியானே கவலை மீன் தேடாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க ஆனந்தம் இல்லை.
ஆமே. நம்ம எல்லாம் வெறுக்கிற ஒரு மீன் இருக்குது. என்ன மீன்? சூறை மீன். நான் நல்லா சாப்பிடுவாரு. ஆனா சொல்றான், அந்த மீனை சாப்பிட்டா என்ன பண்ணுமா? அந்த சுரப்பி நல்லா சுரக்கும். ஆமே. நட்ஸ், ஆமே, கீரை வகைகள். ஸோ சயின்ஸ் என்ன பண்ணுது? அந்த சுரக்கத்துக்கு என்ன வேலை இருக்குன்னு பார்க்குது. நம்ம ஆண்டவர் என்ன வேலை வச்சுருக்காங்க நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. தேவன் அதெல்லாம் ஆவிக்குரிய லெவல் வச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன பண்ணனா, போர் போட்டு தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மழை பெஞ்சு தண்ணி வந்தாதான் நல்லது. மழை பெஞ்சு குளம் நிரம்பி குட்டை நிரம்பி ஆறுகள் ஓடி அதுல இருந்து தண்ணியை முண்டு குடிக்கும் போது மனிதன் ஆரோக்கியமா இருந்தான். புரியுங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்ணிட்டானா, சரி அதெல்லாம் உள்ள இருக்க உரிவோம், உறிஞ்சா நிலநடுக்கமா வருது, பூமி அதிர்த்து எல்லாம் கடையை முடிஞ்சு போகுது. இப்போ புரியுங்களா? இப்ப என்ன பண்ணா, அது சுரக்கிறது எப்படின்றதே தேவனை பண்ண ஆவிக்குரிய லெவலில் வச்சிருந்தாரு. இப்ப அவன் என்ன பண்றான், மேனெல்லாம் கொண்டு வராரு, நான் சுரக்க வைக்கிறேன் வராத அப்படின்னு. அது ரொம்ப ஆபத்தான. தேவன் ஏன் இந்த மீனை உண்டாக்குறாரு? ஏன் இந்த தேவன் படைத்தெல்லாம் பாருங்க, நன்மைக்கு பதில் சொல்லுது. தேவன் படைத்ததெல்லாம் நன்மைக்கு. நீங்க ஒரு கீரை சாப்பிட்டீங்களா, அந்த கீரை உங்க உடல்ல என்ன பண்ண ஒரு சுரப்பி உருவாக்குது, அது ஒரு நன்மை கொடுக்குது. அல்லேலூயா. அப்ப தேவன் ஏங்க ஒரே மீனை உருவாக்கணும்? ஏன் எவ்வளோ மீன்? ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு வகையான காரியத்தை கத்து வச்சிருக்காரு. புரியுதுங்களா? சூரியன் டாக்டர் எல்லாம் சூரியனை போய் உட்காருன்றா, ஏன்? விட்டமின் டி கிடைக்கும். நம்ம ஏசி போட்டு உள்ளதான் உட்காந்து இருப்போம், சூரியன் சுட்டுடுங்க. டாக்டர் சொன்னா வயதானவங்க போய் எங்க உட்காரணுமா? சூரிய வெளிச்சத்துல உட்காரணும். அவங்க விட்டமின் டி குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. ஆனா வேதம் இதெல்லாம் ரகசியமா வச்சிருந்து, இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள். அப்ப தேவன் நமக்கு என்ன பண்றாரு? அதை சொல்லி கொடுக்குறாரு. நல்ல நீ போய் உடனே மீனை தேடின்னு கிடைக்காத மீனை தேடிலாம் ஓடாத. சாலமன் அப்படின்ற பிஷா அது நம்ம ஊர்ல கிடைக்காது. அல்லேலூயா. கிடைக்கிறத சாப்பிடுங்க. ஆமே. ஆனா அதை விட முக்கியமானது, நம்ம தினந்தோறும் அது கிடைக்குதோ இல்லையோ நம்ம கையிலே இருக்குது ஒண்ணு, அதை நம்ம தினந்தோறும் சாப்பிடணும். அல்லேலூயா. அது என்னன்னா, நல்லா கவனம் பாருங்க. பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படி. எப்படி சொல்லுது வசனம்? பரிசுத்தாவின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போ இந்த பூமியில பலவிதமான பலன் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தோட பல வகையா மனிதன் என்ன பண்றான்? காரியங்கள் செய்யலாம். அதுல ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, தியானம் பண்ணா அந்த டோபமைன் என்ன பண்ணுமா? சுரக்கும். தியானம் பண்ணிருக்கீங்களா? ஆமா. தியானம் பண்ணா அதுல தியானம் சொல்லும்போது பைபிள் சொல்ற தியானம் வேற, இந்த உலகம் சொல்ற தியானம் வேற. அது அமைதியா ஒரு இடத்துல என்ன பண்றா? உட்காந்து தியானம் பண்றாருயா. அதை மெடிடேட் பார்த்தீங்கன்னா அது வேற. அதனால இந்த உலகத்தையே இந்த உலகத்துடைய காரியங்களை விலக்கி உன்னை தனியா கொண்டு போயிடும். அதுக்குள்ள நீங்க போயிரு, நான் அதுக்குள்ள போயிரு. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா வேதத்துல அது இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஈசாக்கு தியானம் முடிந்து ஒரு சாயங்கால வேலையில, அன்னைக்கு பைபிள்ல என்ன தியானம் பண்ணாரு? அல்லேலூயா. தியானம் பண்றது புத்தர் வந்ததுக்கு அப்புறம் வரல, அதுக்கு முன்னாடி பைபிள் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இதெல்லாமே நமக்கு தேவன், ஏன்னா இதெல்லாம் நமக்கு வச்சிருக்காரு தேவன். நாம எல்லாம் இதெல்லாம் அறியாதனால என்ன பண்ணிட்டோம்? கவலைப்பட்டா நடக்கணும். ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு தேவை, ஐயோ அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே எப்படியா கொடுங்கப்பா, ஐயோ ஆண்டவரே கவலை 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 கவலையே ஜெபமாக்கி கவலையை கத்திரிட்ட கொண்டு வச்சு திரும்ப வரும்போது கவலையோட திரும்ப வந்து அது என்ன பண்ணுது? இன்னும் அவிசுவாசம், இன்னும் வந்து வியாதி பலவீனம் எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சு. கவலைக்காகவே ஜெப போட்டு நடத்துறாங்க. நம்மெல்லாம் அங்கே போகவே கூடாது. புரியுங்களா? கதற இடம்ங்க. ஜெபம்ன்றது கதற இடம் கிடையாது. நம்ம கதறதுக்காக தேவன் வைக்கல. கதறுதல்ன்றது கவலைப்பட்டு நீ கதறும் போது அதனால ஆண்டு சொல்ற ரிசல்ட் ஜீரோ சொன்னாங்க இல்லையா? ஆகத்து பற்றி கவனிக்கும். அது என்ன கதறது? அவைகளை நான் பெரிய கூட்டுறேன்பா அப்படின்னா நம்முடைய கான்பிடென்ட், நம்முடைய நம்பிக்கையை தேவன் அதிகரிக்கிறார். விசுவாசத்தை அதிகரிக்கணும் அந்த வார்த்தை சொல்ல. அவைகளை பார்த்து நீங்கள் யாரு? விசேஷித்தவர்கள். அவையிலே உங்கள் பரமபிதா பிழை போட்டுக்கிறாரு. அப்ப நீங்க விசேஷமானவன்றாரு. அப்ப எதுக்காக சொல்ற? நீ கவலைப்படுறதா சொல்றாரா? உன் விசுவாசத்தை கூட்ட பாக்குறாரு. உன் விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்றாரு. அதை பாரு. கொஞ்ச நேரம் அவன் கவலை வருதா உடனே அதை கொஞ்சம் கூர்ந்து கவனி. அதை பாரு. அது கவலைப்படுதா? இல்ல, அதை பிறகு போட்டுறாரு. ஆண்டவர் என்னை பிறகு போட்டுவார், என்னை தப்பு வைப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார் அப்படின்னு விசுவாசத்தை உள்ள கொண்டு வா. அதை வாயை தந்து என்ன பண்ண? அதை பேசு. அப்ப என்ன பண்ணுவோம்? டோபமைன் சுரக்க ஆரம்பிக்கும். சந்தோஷ சமாதானம் உள்ள சுரக்க ஆரம்பிச்சு. புரியுதா? கவலைப்படும் போது சுரக்காது.
அது குறைஞ்சிரும். அல்லேலூயா. அதான் விசுவாசத்தினால. அப்ப பரிசுத்தாம் பலத்தினால உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி பைபிள் சொல்லுது. வாசி ஏசாயா 59:21. சில ஜெப கூட்டம் போனேன்னா எனக்கே பயமா இருக்கும். மாறாட்சின்னு வருவாங்க. ஆமா, அவர் ஏற்கனவே ஒரு ஜெப கூட்டம் போனாங்க. அவர் ஏற்கனவே இங்க வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் நான் ஆயிட்டு போனேன். அவரை அன்னைக்கு ஜெப கூட்டம் வந்து மாறாட்சின்னு எழுதுறாரு. ஏன் சொன்னா அடுத்த வாட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று எடுக்க மாட்டேன் நான். நீ அதிகாலையோ அழுவிடு, உன் உடம்பு எப்படி இருக்கு? அதுக்காக என்ன பண்ண, உனக்கு கொண்டாட்டி இருக்கு, உனக்கு பிள்ளைங்க இருக்கு, குடும்பம் இருக்கு, மறுபடியும் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிறதா பீஸ் போயிட்டு என்ன பண்ணுவேன்? அவ அதை யோசிக்கணும் இல்ல. அல்லேலூயா. ஆண்டு அப்படிலாம் பண்ணா ஆண்டு ஜெபத்தை கேட்டு நினைக்கிறாங்க. கவலை ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு. புரியுங்களா? விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாலே வச்சுக்கதான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். கவலை ஜெபம் பின்னாலே வச்சுக்க போறது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் வாசி ஏசாயா 59:21. உன் மேல் இருக்கிற நாவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை புரியுது? கவனிங்க. உன் மேல் இருக்கிற நாவியும் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும். அப்போ ஏசாயால சொல்றாரு, உண்மையில இருக்கிற நாவி உன் வாயில என் வார்த்தைனா, இப்போ பிதாவாக தேவன் கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, உன் மேல இருக்கிற நாவி உன் வாயில அருளிய என் வார்த்தை. புரியுங்களா? அப்ப நல்லா கவனிப்பாரு. உண்மையில இருக்கிற நாவி உன் வாயில அருளிய என் வார்த்தை இது முதல் என்றென்றைக்கும் சொல்லுங்க. உன் வாயில இருந்தும் யாரை பார்த்து சொல்ற? உன் வாயில் யாரோட வாய்? கிறிஸ்துவின் வாயை சொல்றாரு. உன் வாயில இருந்தும் அடுத்து நீங்க யாரு? கிறிஸ்துவின் சந்ததி. அப்போ அவருடைய வாயில இருந்து இப்ப யார் வாய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது? உங்க வாயில. அப்புறம் அடுத்து யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? உன் சந்ததியினுடைய சந்ததி, பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க வாயில. அப்ப அடுத்து ஏன் பண்ணுவாரா? அந்த வார்த்தை எடுத்துக்கிற அவ சொல்றா, அவ சந்ததி வாயில அடுத்த ஜெனரேஷன் வந்து அது இந்த வார்த்தை எடுத்துக்குது. ஏன்? அப்ப தொடர்ந்து போயினே இருக்காது. அப்ப நல்லா கவனம் பாருங்க. இங்க சொன்னாரு, உண்மையில் இருக்கிற என் ஆவியும் உன் வாயில் அருளிய என் வார்த்தை இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலும். அப்ப நல்லா கவனம் பாருங்க. ரெண்டு காரியம் சொல்ற. உண்மையில் இருக்கிற என் ஆவி உன் வாயில் அருளிய என் வார்த்தை இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் ஓ சந்ததி வாயில். அப்போ ஆவியும் வார்த்தை சொல்லுங்க. ஆவி வார்த்தை எங்க இருக்குதா? ஆவி வார்த்தை எங்க இருக்குது? ஆவி வார்த்தை உங்களுக்கு எங்க இருக்குது? உங்க வாயில இருக்குது. அப்போ நல்ல கவனம் பாருங்க. ஆவின்னு சொன்னது கூட வார்த்தை சொன்ன. அப்போ பரிசுத்தாவின் பலத்தினால என்ன? பரிசுத்தாவியானவர் எப்படி செயல்படுவார்னா, வார்த்தை இருக்கிற இடத்துல தான் ஆவியானவர் இருப்பார். வார்த்தை இல்லாத இடத்துல ஆவியானவர் இருக்க மாட்டார். புரியுங்களா? வார்த்தை இருக்கிற இடத்துல, விசுவாச வார்த்தை இருக்கிற இடத்துல பரிசுத்தாவுடைய பலன் இருக்கும். விசுவாச வார்த்தை இல்லை, அவிசுவாச வார்த்தை இல்லைன்னா அங்க பரிசுத்தாவின் பலம் இருக்காது. அப்போ பரிசுத்தாவின் பலத்திலே ஒரு நம்பிக்கை பெருகும்படினா தேவனுடைய வார்த்தை, என் வார்த்தையின் பலத்தினாலே ஒரு நம்பிக்கை பெருகும்படி, தேவனுடைய வார்த்தையின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போ எப்படி நம்பிக்கை பெருகுனா, தேவனுடைய வார்த்தையினால உங்க நம்பிக்கை பெருகணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால உங்க நம்பிக்கை பெருகணும். அல்லேலூயா. அவர் நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா. அவர் யாரு? நம்பிக்கையின் தேவன். அப்ப நல்லா கவனம் பாருங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை, அந்த வசனம் சொல்லுறியா, பரிசுத்தாவின் பலத்தினால ஒரு நம்பிக்கை பெருகுன்னா, தேவனுடைய வார்த்தையின் பலத்தினால உங்களுக்கு என்ன பெருகணும்? நம்பிக்கை பெருகும்படி. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டா, அந்த வார்த்தை மேல் உள்ள விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் உங்களை என்ன பண்ணுவாராக? நிரப்புவாராக. அப்ப நல்லா கவனம் பாருங்க. தேவனுடைய வார்த்தையின் பலத்தினால உங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்பிக்கை பெருகணும். அப்போ எது மேல விசுவாசம்? அந்த வார்த்தை மேல் உள்ள விசுவாசத்தினால சந்தோஷம். அப்ப என்ன விஷயம்னா, தேவனுடைய வார்த்தை பலத்தினால உங்களுக்கு நம்பிக்கை பெருகணும். அந்த வார்த்தை என்ன பண்ணும்? நீங்க விசுவாசிக்க என்ன நடக்குன்னா, உங்களுக்கு சந்தோஷத்தினால சமாதானத்தினால நீங்க நிரம்ப ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. உண்மைதானே?
சும்மா ஒரு ஆண்டவர் பலன் பெற்றுக்கொண்டு நோய்கள்லாம் சிலுவை சுமந்தார் தன்னால் குணமான அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருது இல்லை. இந்த நம்பிக்கை பெருக வரைக்கும் அந்த வார்த்தை உங்க வாயில இருக்கும். புரியுதா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அந்த ஐஸ்வர்யம் வர வரைக்கும், செல்வம் வர வரைக்கும் உங்க வாழ்ல அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? இருந்து கொண்டே இருக்கும். இரவு பகல் தியானித்துக் கொண்டிருப்பாய், அப்போது வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆமென். அல்லேலூயா. இரவு பகல் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நிற்கால் ஓரமா நடப்பட்டு தன் காலத்துல தன் கனி தன் இளையாதிருக்கும் மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படின்னா இந்த வார்த்தை என்ன விஷயம் நல்லா கவனம் பாருங்க. எந்த காரியத்துல உங்களுக்கு நம்பிக்கை பெருகணும்? சரீரத்துல நம்பிக்கை பெருகணுமா? வியாதிலிருந்து வெளியே வரணுமா? நீங்க பெரிய கோடீஸ்வரனா மாறணுமா? இல்ல நீங்க சந்தோஷமா நிரம்ப இருக்கணுமா? இல்ல ஊழியத்துல பெரிய காரியங்களை சாதிக்கணுமா? இல்ல ஞானத்தினால நிறைந்திருக்கணுமா? எதுல உங்களுக்கு நம்பிக்கை பெருகணும்?